சொல்லுவாங்க, இவன் இந்த மாதிரியான ஆள் கிடையாது, இவன் எப்ப பாரு கோவப்படக்கூடியவனாச்சு, இவனை யாருனாலுமே அடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நீங்க இந்த நிலையில அந்த மாதிரியான ஒரு கோப நிலைக்கே நீங்க வரமாட்டீங்க. உங்க மனம் மௌனம் சாதிக்கும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் நீங்க அமைதியாவே இருப்பீங்க. காரணம் ஏன், நீங்க சிவனை உணர ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சிவனை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. சிவனுடைய நாமத்தை நீங்க தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்த அந்த நொடி அதுல கிடைக்கக்கூடிய அந்த சந்தோஷம், சிவனோட ஒன்றா கலக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை நீங்க இழக்க விரும்பல. இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்பட்டு அந்த கோபத்தினால சிவபெருமான் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி சந்தோஷத்தை நீங்க திளைக்க ஆரம்பித்து அந்த மகிழ்ச்சியை நீங்க இழக்க ஆரம்பிக்கல. உங்க மனசுல சிவபெருமான் இரண்டரை கலந்து அது உங்களோட வாழ்க்கையை பொறுமையா சாந்த குணம் வரக்கூடிய உங்களை உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு போக ஆரம்பிக்கும். உங்களோட குணத்தை அப்படியே மாத்தி எல்லாத்தையும் விட ஒரு தாழ்ந்த நிலை நான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உங்களுக்கு உருவாக்க ஆரம்பிக்கும். என் அப்பன்